श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानां हयग्रीवम् उपास्महे. இந்திரநீலபத்ததிகி விம்சி. இந்த பத்ததியில் இந்திரநீல கற்கள் போன்று பெருமாள் பாதுகை பேரில் எழுந்து அருளி உள்ளார் என்கின்றார். ஆகையால் பெருமாளும் நீல ரத்தினங்களும் பாதுகைக்கு எப்பொழுதும் அலங்காரங்களாக இருக்கின்றன. பாதுகையை சேவித்தவர்களுக்கு பிரயாசம் இல்லாமல் மோட்சம் கிடைக்கும். அப்படிப்பட்ட பாதுகையை சேவிக்கிறேன் என்று குறிப்பிடுகின்றார். பெருமாளும் இந்திரநீல கற்களும் இரண்டும் கருப்பு வர்ணம்தான், இரண்டும் நல்ல காந்தி உள்ளவைதான். ஆனால் பாதுகையின் இந்திரநீல கற்களின் காந்தி அதிகமாக தோன்றுகிறது என்று குறிப்பிடுகின்றார். இது எவ்வாறு என்றால், பெருமாளை காட்டிலும் நம்மாழ்வாரின் திருவாய்மொழி உயர்ந்தது என்று சொல்வது போல் தோன்றுகிறது. பாதுகையின் மேல் உள்ள இந்திரநீல கற்களின் காந்தி காவேரியில் படுவதால் சிவப்பாக இருக்கிற பொன்னி என்ற காவேரி கருப்பாக போய்விடுகிறது என்கின்றார். இதை பார்த்தால் ஸ்ரீரங்கத்தில் எழுந்தருளியிருக்கும் கிருஷ்ணரிடம் கருப்பாக இருக்கும் யமுனை தானாகவே வந்தது போல் தோன்றுகிறது என்று குறிப்பிடுகிறார். இந்திரநீல கற்களின் காந்தியை பார்த்தால் கருப்பான மை போல் தோன்றுகிறது. அந்த பாதுகையை சேவிக்கும் ஜனங்களுக்கு ரங்க விமானத்தில் இருக்கும் பெருமாளாகிற புதையல் மகாலட்சுமியோடு எப்பொழுதும் தானாகவே கண்ணுக்கு புலப்படுவதாக குறிப்பிடுகிறார். மேலும் இந்திரநீல கற்களின் காந்தி ஒரே கம்பி போலும் தோன்றுகிறது. அதை பார்த்தால் மோட்ச வாசல் படிக்கு கதவை திறப்பதற்கு ஒடியாத இரும்பு திறவுகோல் போல் இருப்பதாக சாதிக்கிறார். பாதுகையின் மேல் இழைத்துள்ள இந்திரநீல கற்களை பார்த்தால் மகாலட்சுமியின் பார்வை போல் இருக்கிறது என்கின்றார். கருப்பாக உள்ள இந்திரநீல கற்களை பார்க்கும்போது எல்லையில்லாத குற்றமுள்ள ஜனங்களை பற்றி பெருமாளிடத்தில் சிபார்சு செய்ய வந்த பூதேவி போல் இருக்கிறது என்கின்றார். தியானிக்கின்றவர்களின் மனத்தில் இருக்கும் அஞ்ஞானமாகிற இருட்டை பாதுகைகள் விழுங்கி விடுகிறதாம். அதுதான் இந்திரநீல கற்கள் போல் தோன்றுவதாக சமத்காரமாக கூறி இந்த பத்ததியை முடிக்கின்றார். இந்திரநீல பத்ததிகி விம்சி ஹரினா ஹரிநீலைச்ச பிரதியத்னவதீம் சதா அயத்னலவ்ய நிர்வாணாம் ஆஸ்ரயே மணிபாதுகாம் ஹரினா ஹரிநீலைச்ச பிரதியத்னவதீம் சதா அயத்னலவ்ய நிர்வாணாம் ஆஸ்ரயே மணிபாதுகாம் ஹரிரத்னமரீஷயஸ்தவைதே நவநீலிரச நிர்விசேஷவர்ணாः ஸ்ருதிமூர்தனி சௌரிபாதரக்ஷே பலிதானுத்பவபேஷஜம் பவந்தி அலகைரிவ பிம்பிதை சுதீனாம் ஹரிநீலை ஷஜசி த்வம் முன்மயூகைः கமலாதைதஸ்ய பாதரக்ஷே கருணோதன்வதி சைவல பிரரோஹான் அனகை ஹரிநீலபத்ததீனாம் பிரதமானை மணிபாதுகே மயூகைः அதரி குருஷே ரதாங்கபாணேः அமிதாம் ஊர்த்வம் அவஸ்திதஸ்ய காந்திம் சரணாபணிபாதி சஹ்ய கன்யா ஹரிநீலத்யுதிபிஸ்தவானுவித்தா வசுதேவ சுதஸ்ய ரங்கவృత్తேः யமுனேவ ஸ்வயம் ஆகதா சமீபம் அவதீரித தேவதாந்தராணாம் அனகைஸ்த்வம் மணிபாதுகே மயூகைः ஹரிநீல சமுத்பவைர்விதஸ்யே ஹரிசாரூப்யம் அயத்னதோ ஜனானா நேத்ரேஷு பும்சாம் தவ பாதரக்ஷே நீலாஸ்மபாசா நிஹிதாஞ்சனேஷு ஸ்ரீயா சமம் சம்ஸ்ரிதரங்ககோஷः நிதி ஸ்வயம் வியக்திம் உபைதி நித்யம் அபங்குராம் அச்சுத பாதரக்ஷே மான்யா மகாநீலருச்சிம் த்வதீயாம் நிஸ்ரேய சத்வார கவாடிகாயாः சங்கே சமுத்பாடன குஞ்சிகாம் நக
जीवयत्यमृतवर्षिणी प्रजाः तावकी धनुजवैरिपादुके घोरसंसरणगर्मनाशिनी कालिकेव हरिनीलपत्तदिः शतमकोपलभङ्गमनोहरा विहरसे मुरमर्दनपादुके मणिकिरीटगणेषु दिवौकसा मधुगरीव मनोरमपङ्क्तिषु अन्वीक्षतां किमपि तत्त्वम् अनन्यदृश्यम् सम्यक् प्रकाशजननी धृतकृष्णरूपा पादावनी स्फुरसि वासवरत्नरम्या मध्ये समाधिनयनस्य कनीनिकेव मातसलीलम् अधिगम्य विहारवेलाम् कान्तिं समुद्वहसि काञ्चनपादुके त्वं लक्ष्मीगडाक्षरुचिरैर्हरिनीलरत्नैः लावण्यसिन्धुपृषदैरिव रङ्गधाम्नः क्लृप्तावगुण्डनभितिर्मणिपादरक्षे नीलासुकैर्बलभिदस्म समुद्भवैस्ते सङ्गच्छते मुनिजनस्य मदिसमाधौ रात्रौ समस्तजगतां रमणेन लक्ष्म्याः द्रष्टुं कदाचन पदावनिनैव जन्तुः शक्नोति शाश्वतनिधिं निहितं गुहायां कृष्णानुरूप हरिनीलविशेषदृश्या सिद्धाञ्जनं त्वमसि यस्य न देवि दृष्टेः प्रत्येमिरङ्गनृपतेर्मणिपादुके त्वां कृष्णां तदङ्गरुचिभिः हरिनीलरत्नैः विश्वाभराधसहनाय पदं तदीयं विश्वम्भरां भगवतीं समये भजन्तीं मत्वा मशीं परिमितां भवती तदन्यां वैकुण्ठपादरसिके मणिपादुके स्वान् अङ्के स्वयं किरणलेबिभिरिन्द्रनीलैः आसातटेषु ललितान् अपदानवर्णान् वलमदनमणीनां दामभिस्तावकानां मधुरिपुपदरक्षे वासरैरव्यपेता अभिशरणपराणां वल्लभीनां तदासीत् समितगुरुभयार्ती सर्वरी काचिदन्या शतमहमणिभङ्गैर्मुन्मयूकैर्दिशन्ति शरणम् उपगतानां रङ्गनाथेन साम्यं प्रदयसि जहति त्वं पादुके हैतुकानाम् उपनिषदुपगीतां तत्क्रतुन्यायवार्ताम् परिशरति विदौ त्वां पादुके रङ्गबर्धुः पदसरसिज भृङ्गै बासुरैरिन्द्रनीलैः प्रकटितयमुनौघा भक्तिनम्रस्य शम्भोः परिणमयसि चूडा विष्णुपद्या प्रयाहम् पदकिसलयसङ्गात् पादुके पत्रलश्रीः नखमणिबिरुधारैर्नित्यनिष्पन्नपुष्पा शतमहमणिनीला सौरिलावण्यसिन्धोः निबिडतमतमाला कापि वेलावनी त्वम् त्वयि विनिहितमेतत् केऽपि पश्यन्ति मन्दाः सदमकमणिजालं शाङ्गिनः पादरक्षे भयमिदमिह विद्म प्राणिनां भावुकानां हृदयगृहगुहाप्यपीरम् अन्धं तमिश्रम् क्लिप्तश्यामा मणिभिरसिरे कृष्णपक्षेन जुष्टा श्रेयः पुंसां जनयसि गतिं दक्षिणाम् उद्वहन्ति तेनात्माकं प्रदयसि परं पादुके तद्वविद्भिः मौलौ दृष्टां निगमवचसा मुक्तिकाला व्यवस्थां सद्भिजुष्टा समुदितविदु जैत्रयात्रा विनोदेषु आदन्बाना रजनिमनहाम् इन्द्रनीलां सुजालैः
चित्रं ख्याता कुमुदवनत पादुके पुष्यसि त्वं व्याकोशत्वं विबुधवनिता वक्त्रपङ्गेरुहानां नित्यं लक्ष्मी नयनरुचिरै शोभिता चक्रनीलैः साळग्रामशिदिरिव शुभैषाङ्गिनो रूपभेदैः शाखे दादे समधिकगुणां सम्पदं दर्शयन्ति मुक्तिक्षेत्रमुनिभिरखिलै पादुके गीयसे त्वम् पादन्यास प्रियसखचरीं पादुके वासगेहात् स्वामारुह्य त्रिचतुरपदं निर्गते रङ्गनाथे अन्धस्निग्धै असुरमहिळा वेणि विक्षेप मित्रैः श्यामच्छायं भवति भवनं शक्रनीलां सुभिस्ते यादे बाह्याङ्गणमभियत पादुके रङ्गबर्धुः सञ्चारेषु स्फुरति विदति शक्रनीलप्रभायाः विश्वक्सेन प्रभृतिभिरसो गृह्यते वेत्रहस्तैः भ्रूविक्षेपस्तव दिविशता नूनम् आह्वानहेतुः अश्नोरञ्जनकल्पना यवनिका लास्य प्रसूदे गतेः चिद्गङ्गा यमुना मुकुन्द जलदे वेलादमालाडवी कान्ताकुन्दलसन्तति श्रुतिवधू कस्तूरिकालङ्ग्रिया नित्यं रत्नपदावणी स्फुरति ते नीलामणिश्रेणिका निरन्तर पुरन्दरो बलभुवं द्युतिं तावकीम् अवैमि मणिपादुके सरणिसङ्गिनीं रङ्गिनः तदीय नवयौवनदिरदमल्लकण्डस्थली गलन्मदजलज्जला बहुलगज्जलश्यामिकां प्रदीमस्त्वां पादावळि बहवतो रङ्गवसतेः गणीभूता मित्तं पदकमलमाद्भिपरिणतिम् स्फुरन्दपर्यन्ते मदघरिमनिष्पन्दमधुप प्रसक्तिं यत्रैते विदधति महानीलमनयः नमतां निजेन्द्रनील प्रभवेन मुकुन्दपादुके भवति तमसा निरस्यति तमः कण्डहमिव कण्डहेनेव नमतां निजेन्द्रनील प्रभवेन मुकुन्दपादुके भवति तमसा निरस्यति तमः कण्डहमिव कण्डहेनेव इति श्रीरङ्गनाथ पादुका सकर्षे इन्द्रनीलपत्तरिः विंसि பிம்ப பிரதிபிம்ப பத்ததிகி ஏகவிம்சி. இந்த பத்ததியில் கண்ணாடி போல பிரதிபலிக்கக்கூடிய பாதுகையின் பளபளப்பை பற்றி வர்ணிக்கின்றார். பாதுகையின் பளபளப்பினால் தாயார் முதலானவர்களுக்கு ரத்தன கண்ணாடி போல் இருக்கிறது. பாதுகையின் பேரில் கருடன் பிரதிபலிக்கிறார். அதனால் பாதுகையின் மேல் பெருமாள் திருவடியை வைக்கும் போது கருடன் பேரில் வைத்துள்ளது போல் தோன்றுகிறதாம். தேவதைகள் கொண்டு வந்த உபகாரங்கள் பாதுகையின் மேல் பிரதிபலிக்கின்றன. அவைகளை மிகவும் கிருபையுடன் பாதுகை தானே வாங்கிக் கொள்வது போல் தோன்றுகிறது. இது எதை காட்டுகிறது என்றால், பெருமாளை காட்டிலும் ஆச்சாரியர்கள் தங்களிடத்தில் வந்தவர்களிடத்தில் அதிகமாக கிருபை காட்டுகிறார்கள் என்பதை. பாதுகையில் பெருமாள் எழுந்தருளும் போது அதில் இழைத்திருக்கும் பச்சை இரத்தினங்களில் பிரதிபலிக்கிறார். அதை பார்த்தால் பெருமாள் ஆளிலையில் சயனித்துக் கொண்டிருப்பது போல் இருக்கிறது என்று குறிப்பிடுகின்றார். ஸ்ரீ ரங்கநாதன் பாதுகையை சாற்றிக்கொண்டு அந்த புறத்துக்கு எழுந்தருள்கிறார். பாதுகையின் மேலிருக்கும் ரத்தின காந்திகளை பார்த்தால் கயிறுகள் போல் இருக்கிறது. பாதுகைகளை பார்த்தால் ஊஞ்சல் போல் இருக்கிறது. எல்லா ஸ்திரீகளும் பிரதிபலிக்கிறார்கள். அப்போது எல்லாரும் ஒரே காலத்தில் ஊஞ்சல் ஆடுவது போல் தோன்றுகிறது என்று வர்ணிக்கின்றார். பரதர் பாதுகையை சிம்ஹாசனத்தில் எழுந்தருளச் செய்து அந்தந்த காலங்களில் நடக்க வேண்டிய காரியங்களை பக்தியுடன் வணங்கி பாதுகையிடம் தெரிவிப்பார். அப்போது பாதுகையில் தான் பிரதிபலிப்பது கண்டு
தான் சிம்மாசனத்தில் இருப்பது போல் தோன்றுவதைக் கண்டு மிகவும் வெட்கப்பட்டாராம். சாதுக்கள் தப்பு காரியங்கள் செய்ததாக சொப்பனம் கண்டு பிறகு சொப்பனம் என்று அறிந்தும் நடுங்குவார்கள் என்று குறிப்பிடுகிறார். ஸ்ரீராமன் ராவணன் முதலான ராட்சசர்களை ஜெயித்து விபீஷணன் முதலான ராட்சசர்களோடு சுக்ரீவன் முதலான வானரர்களுடன் புஷ்பக விமானம் ஏறி திரு அயோத்தி எழுந்தருள்கிறார். அப்போது பரதன் பாதுகையை கொண்டு ராமனிடம் சமர்ப்பிக்கின்றார். அந்த பாதுகையில் எல்லா ராட்சசர்களும் வானரங்களும் பிரதிபலிக்கின்றனர். அப்போது அந்த பாதுகையை சேவிக்கும் போது மற்றும் ஒரு புஷ்பக விமானம் போல் இருந்தது என்று நயம்பட கூறுகிறார். பெருமாள் சஞ்சரிக்கும் போது எல்லாம் பாதுகையை சாற்றிக் கொள்கிறார். தாயாருக்கும் பூதேவிக்கும் தம்பேரில் பெருமாள் திருவடியை வைக்கவில்லையே என்று வருத்தமாக இருக்கிறது. அப்படி இருக்கும்போது பாதுகையின் மேல் அவர்கள் பிரதிபலிக்க தங்களுக்கும் திருவடி சேவை பாதுகை கொடுத்ததாக சந்தோஷப்படுகிறார்களாம் என்று கூறி இந்த பத்ததியை முடிக்கின்றார். பிம்ப பிரதிபிம்ப பத்ததிஹி ஏகவிம்சி சௌரே சுத்தாந்த நாரீனாம் விகாரமணி தர்ப்பணம் பிரசத்தேரிவ சம்ஸ்தானம் பதத்ராணம் உபாஸ்மஹே சௌரே சுத்தாந்த நாரீனாம் விகாரமணி தர்ப்பணம் பிரசத்தேரிவ சம்ஸ்தானம் பதத்ராணம் உபாஸ்மஹே கமலாபதி பாதுகே கதாசித் விஹேந்திரஸ்வயி பிம்பிதோ விபாதி சவிலாசகதே பிரங்கபர்துः நிஜம் ஆத்மானம் இவோபதாது காமக மணிபங்கிஷு தே திசாம் அதீசாஹ பிரதிபிம்பானி நிஜானி வீக்ஷமானாஹ அபியந்தி முகுந்த பாதுகே த்வாம் அதிகாராந்தர சிருஷ்டி சங்கயேவ மணிமௌலி சதேன பிம்பிதேன பிரணதானாம் பரித சுராசுராணாம் முரபின் மணிபாதுகே மகிம்னா யுகபத்தேஷு சமர்ப்பிதேவ பாசி உபநீதம் உபாயனம் சுரேந்திரைஹி பிரதிபிம்பச்சலதஸ்த்வயி பிரவிஷ்டம் ஸ்வயமேவ கில பிரசாத பூம்னா பிரதிகிருக்னாசி முகுந்த பாதுகே த்வம் ரங்கேஸ்வரஸ்ய நவபல்லவலோபனீயோ பாதோ கதம் நு கடினா ஸ்வயமுத்வகேயம் யத்யா கலைய நியதம் மணிபாதுகே த்வம் பத்மாஸ்தரம் வகசி தத் பிரதிபிம்பலக்ஷாத் பாதார்ப்பணாத் பிரதமதோ ஹரிதஸ்மரம் யே மத்யே தவ பிரதிபலன் மணிபாதரக்ஷே மன்யே நிதர்ஷயதி ரங்கபதிர்யுகாந்தே ன்யக்ரோதபத்ரசகிதம் நிஜமேவ ரூபம் யாத்ராவசானம் அதிகச்சதி ரங்கநாதே விஸ்ரானயனுபதம் மணிபாதுகே த்வம் प्रायप्रयाणसमये प्रतिबिम्बितानां तीर्थावगागमपरं त्रिदशेश्वराणाम् उच्चावचेषु तव रत्नगणेषु मादक वेदाप्रयाणसमये प्रतिबिम्बिदाङ्गः आसङ्गते मुरबितो मणिपादुहे त्वाम् आगामिकल्पकमलासनपङ्क्तिगर्भाम् आलोलरश्मिनियता मणिपादुहे त्वाम् आरुह्य सञ्चरति रङ्गपदौ सलीलम् अन्धपुरेषु युगपत् सुदृशो भजन्ते डोलादिरोहणरसं त्वयि बिम्बिताङ्ग्यः कालेषु राघवपदावनि भक्तिनम्रः कार्याणि देवि भरतो विनिवेदयंस्ते त्वद्रत्नबिम्बिततयापि मुहुस्वकीयां राजासनस्थितिम् अवेक्ष्य भृशं ललज्जे प्रत्यागते विजयिनी प्रथमे रघूनां विन्यस्यति त्वयि पदं मणिपादरक्षे
ரத்னோகபிம்பித நிசாசரவானராம் தாம் பூர்வக்ஷணஸ்தம் இவ புஷ்பகம் அன்ப பஷ்யன் வையாகுலிம் சமயதும் ஜகதோ வஹந்த்யா ரக்ஷாதுராம் ரகுதுரந்தர பாதரக்ஷே பிராஜ்யம் யச பிரச்சுர சாமர பிம்பலக்ஷாத் பிராயஸ்த்வயா கபடிதம் பிரதிபூபதீனாம் பிரதிதிசம் உபயாதே தேவி யாத்ரோசவார்த்தம் त्वयि विहरणकाले बिम्बिते जीवलोके भगसि मणिगणैस्त्वं पातु हे रङ्गबर्धुः कबलितसहलार्तां काञ्चित् अन्यामवस्थाम् बहवति गरुडस्ते वाहनस्ता सुरेन्द्राः त्वयि विनिहितपादे भूमिमेवाश्रयन्ति तदपि शरणरक्षे रत्नजाले त्वदीये प्रतिफलितनिजाङ्गास्तुल्यवाहा भवन्ति स्वच्छाकारासुरयुवतय स्वप्रतिच्छन्दलक्ष्यात् गाहन्ते त्वां प्रणतिसमये पादुके साभिमानाः स्त्रीरत्नानां परिभवविदो सृष्टिमात्रेण दक्षां नीचैकर्तुं नरसकमुने ऊर्वशीं ऊरुजातां स्वेच्छाकेळी प्रियसखशरीं स्वच्छरत्नाभिरामां स्थाने स्थाने निहितशरणो निर्विशन् रङ्गनाथः सञ्जारान्ते सह कमलया शेषशय्याधिरूढः त्यक्त्वा विद्वां त्यजति न पुनः स्वप्रतिच्छन्दलक्षात् त्वामेवैकाम् अधिगतवदखेळि सञ्चारकाले पार्श्वे स्थित्वा विनिहितदृशो पातु हे अनन्यलक्ष्यम् त्वद्रत्तेषु प्रतिफलितयो नित्यलक्ष्यप्रसादा पद्मा भूम्यो दिशति भवति पादसेवा मुरारेके एकाम् एक किल निरविशत् पातु हे द्वारकायां क्रीडायो हि कृतबहुतनु षोडशस्त्रीसहस्रे शुद्धे देवी त्वदुपनिहिते बिम्बितो रत्नजाले भुङ्क्ते नित्यं सकलु भवतीं भूमिकानां सहस्रैः हरिपदनहेषु भवति प्रतिफलति तवैतदपि रत्नेषु उचितामितपदावणि बिम्बप्रतिबिम्बता युवयोः हरिपदनकेषु भवति प्रतिफलति तवैतदपि रत्नेषु उचितामितपदावणि बिम्बप्रतिबिम्बता युवयोः इति श्रीरङ्गनाथपादुका सहस्रे बिम्बप्रतिबिम्बपद्धतिः एकविंशी காஞ்சன பத்ததிகி துவாவிம்சி. இந்த பத்ததியில் பாதுகை தங்கமயமாக இருப்பதாக குறிப்பிடுகிறார். பெருமாளின் திருமார்பில் மாத்திரம் மகாலட்சுமி இருக்கிறாள். அவளை காட்டிலும் உயர்ந்த திருவடியில் மாத்திரம் இருக்கிற இன்னும் ஒரு மகாலட்சுமி போல் இருக்கும் பாதுகா தேவியை சேவிக்கின்றேன் என்று குறிப்பிடுகின்றார். மேகங்கள் பெருமாளுடைய திருமேனியின் அழகை திருடிக் கொண்டதாம். அதற்காக அவைகளை பெருமாள் தண்டிக்க கூடாது என்று மேகங்களில் மனைவி போல் இருக்கின்ற பாதுகை என்ற மின்னல் பெருமாள் திருவடியில் அடைந்ததாக மிகவும் ரசமாக குறிப்பிடுகிறார். பாதுகையின் பேரில் தங்கமும் இந்திர நீலக்கல்லும் இழைக்கப்பட்டுள்ளது. கருப்பு கற்களின் காந்தியினால் தங்கத்திற்கு எல்லையில்லாத பளபளப்பு உண்டாகிறது. இதை பார்த்த பிறகு ஜனங்களுக்கு தங்கமும் ஓட்டாஞ்செல்லியும் ஒரே மாதிரியா தோன்றுகிறது என்கின்றார். பெருமாள் கார்மேகம் போல் கருப்பாக இருக்கிறார். இருந்தாலும் பாதுகையின் தங்கத்தின் காந்தி அவர் மேல் படும்போது பெருமாளின் திருமேனி முழுவதும் தங்கம் போல் ஆகிவிடுகிறதாம். பாதுகையின் தங்க காந்தி காவேரி நதியின் மேல் விழுந்து பொன்னியாறு ஆகிவிட்டது என்று வேடிக்கையாக குறிப்பிடுகிறார்.
ஸ்ரீரங்கநாதன் எழுந்தருளும் காலத்தில் காவேரி பாதுகையை தன்னுடைய பெண்ணான மகாலட்சுமியாகவே நினைத்து மாப்பிள்ளையோடு சேர்ந்து பெண் அகத்துக்கு வந்தது போல் உபசாரம் செய்கிறாளாம். 749வது ஸ்லோகத்தில் ஜனங்களுக்கு நவகிரகங்களால் ஏற்படும் எல்லா கஷ்டங்களையும் போக்க ராமாயணம், பாரதம் முதலான காவியங்களில் சொல்லப்பட்ட சூரியனுக்கு மேல் பளபளப்பாய் இருக்கின்ற பெருமாளின் சஞ்சாரத்திற்கு எப்போதும் உதவியாய் இருக்கின்ற தங்கமயமான பாதுகாதேவியை பிரார்த்திப்பதாக கூறி இந்த பத்ததியை முடிக்கின்றார். காஞ்சன பத்ததிகி துவாவிம்சே கல்யாண பிரகிருதிம் வந்தே பஜந்தீம் காஞ்சனஸ்ரீயம் பதார்காம் பாதுகாம் சௌரேகே பதையேவ நிவேசிதாம் கல்யாண பிரகிருதிம் வந்தே பஜந்தீம் காஞ்சனஸ்ரீயம் பதார்காம் பாதுகாம் சௌரேகே பதையேவ நிவேசிதாம் மதுஜித் தனுகாந்தி தஸ்கராணாம் ஜலதானாம் அபயம் விதாது காமா சபலேவ ததங்கிரிமாஸ்ரயந்தி பவதி காஞ்சன பாதுகே விபாதி நிகஷீகிருதரம்ய கிருஷ்ணரத்னா பவதி காஞ்சன சம்பதம் யனக்தி பரிபுஷ்யதி பாதுகே யதீஷா சகசான சமலோஷ்ட காஞ்சனத்வம் சுரபி நிகமை சமக்ர காமா கனகோத்கர்ஷவதி பதாவனி த்வம் திஷசி பிரதிபன்ன மாதவஸ்ரீः அனிஷோ நித்ரம் அசோக வைபவம் நக சதிவர்ண குணே சுவர்ண ஜாதேः ஜகதி ख्यातम् असौरभात् अवर्णम् श्रुति सौरभशालिना सहेम्ना भवति सौरिपदावनिव्युतास्तत् प्रतिपन्नमयूरकण्डधाम्ना परिशुद्धेन पदावनि स्वकेन कमलास्तनभूषणोचितं तद् भवति रत्नम् अलङ्करोति हेम्ना कान्त्या परं पुरुषम् आपृणका सुवर्णम् कर्तुं क्षमा त्वमसि काञ्चनपादरक्षे अन्यादृशीं दिशसि या विनदस्य दूरात् आरग्वदस्तबकसम्पदम् इन्दुमौलेः चन्द्राकृते कथम् अहल्पयता तदानीं वैमानिकप्रणयिनी वदनाम्बुजानां विक्रान्तिकालविदनेन निजेन धाम्ना बालातपं बलिविमर्दनपादुहे त्वं लेबे तदा प्रवृत्तिनूनमियं भवत्याः कान्त्या कवेरतनया कनहाभगात्वं यावन्मुकुन्दपदहेमपदावनि त्वं पुण्यं विभूषितवदी पुलिनं तदीयं चित्रं सरोजनिलया सहितस्य सौरेः वाचोचितानि शरणावळि संविदित्सोः सद्यो विहास उभयान्ति समाधिभाजाम् चन्द्रातपेन तव मानसपङ्कजानि त्वय्येव पादम् अधिरोप्य नवं प्रवाहम् नाते पदावडिदिशामयितुं प्रवृत्ते आत्मीयकाञ्चनरुचा भवती विदद्धे हेमारविन्दभरिताम् इव हेमसिन्धुं विहरति पुलिनेषु त्वत्सखे रङ्गनाथे कनकसरिदियं ते पादुहे हेमधाम्ना वहति सलिलकेळीस्रस्तशोलावरोध सनकलसहरिद्रा पङ्गपिङ्गाम् अवस्था सुरभिनिगमगन्धा सौम्यपद्माकरस्था कनकमलिनीव प्रेष्यसे पादुहे त्वं भ्रमरैव सदा त्वां प्राप्तनानाविहारः शतमहमणिनीलसेवते शार्गधन्भा
कनकरुचिरवर्णां पादुके सह्य सिन्धुः श्रियमिव महनीयां सिन्धुराजस्य पत्नी स्वयमिह सविदस्ता सौम्यजामातृयुक्ताम् उपशरतिरसेन त्वाम् अपथ्याभिमानात् अनुकलम् उपजीव्या दृश्यसे निर्झराणाम् त्रिपुरमदनमौलौ शेखरत्वं ददासि प्रतिपदम् अधिगम्य प्राप्तशृङ्गासि सौरेः तदपि चरणरक्षे पूर्णचन्द्राकृतिस्त्वं कनकमपि तृणं ये मन्वरे वीरराः तृणमपि कनकं ते जानते त्वत्प्रकाशैः मधुरिव पदरक्ष्ये यत्तत्तर्दोपनीतान् परिणमयसि हैमान् देवि दूर्वाङ्गुरादीन् विशुद्धिमधिगच्छति ज्वलनसङ्गमात् काञ्चनं विदन्ति च जहन्ति तत् न खलु तद्विपर्यस्यति कथं कनकपादुके कमललोचने साक्षिणि त्वयैव परिशुद्धता हुदभुजोऽपि जागड्यते तारासङ्गप्रदितविभवां शारुजाम्बूनताभां त्वामारूढत्रितसमहितां पादुके रङ्गनाथः सञ्जारण्यां सुरशिखरिण तस्तुषा मेखलायां दत्ते मत्तविरतपदिना साम्यकक्ष्यां समीक्ष्याम् कनकरुचिरा काव्याख्याता शरैः शरणोचिता शिदगुरुबुधा भास्वद्रूपा द्विजाधिपसेविता विहितविभवा नित्यं विष्णोपदे मणिपादुके त्वमसि महती विश्वेशां न शुभाग्रहमण्डली कनकरुचिरा काव्याख्याता शरैः शरणोचिता शिदगुरुबुधा भास्वद्रूपा द्विजाधिपसेविता विहितविभवा नित्यं विष्णोपदे मणिपादुके त्वमसि महती विश्वेशां न शुभाग्रहमण्डली प्रज्वलितपञ्चहेदिः हिरण्मयीं त्वां हिरण्यविलयार्हः आवहतु जातवेदाः श्रियमिव न पादुके नित्यं प्रज्वलितपञ्चहेदिः हिरण्मयीं त्वां हिरण्यविलयार्हः आवहतु जातवेदाः श्रियमिव न पादुके नित्यम् इति श्रीरङ्गनाथपादुका सहस्रे काञ्चनपद्धतिः द्वाविंशी சேஷபத்ததிகி திரையோவிம்சி. இந்த பத்ததியில் பாதுகை ஆதிசேஷனுடைய அவதாரம் என்பதை பற்றி வர்ணிக்கின்றார். பாதுகா ரூபமாக ஆதிசேஷனே ஆயிருக்கிறார் என்று சாஸ்திரத்தில் சொல்லியுள்ளதாக குறிப்பிடுகிறார். பெருமாளுடைய திருவடியை மகாலட்சுமி அனுபவிக்கிறாள். அதை காட்டில் உயர்ந்த சுகத்தை, அதாவது பாதுகி முழு திருவடிகளாலும் மிதிபடும் சுகத்தை அடைய ஆசைப்பட்டு ஆதிசேஷன் பாதுகா ரூபமாக அவதரித்ததாக ஆச்சாரியர்களுக்குள் உயர்ந்தவரான ஆளவந்தா சாதித்துள்ளதாக தேசிகன் குறிப்பிடுகிறார். ஆதிசேஷனே பாதுகையாக இருந்து பெருமாளை தூக்கி கொண்டுள்ளது. பூமி எல்லாவற்றையும் தூக்குகிறது. இதனால் பூதேவிக்கு தொந்தரவு உண்டாகும் என்று பாதுகை வடிவத்தில் இருக்கும் ஆதிசேஷனே பாதாளத்தில் பூமியையும் சேர்த்து தூக்குவதாக குறிப்பிடுகிறார். ஸ்ரீராமன் காட்டிலிருந்து திரும்பி எழுந்தருளும் போது பரதன் பாதுகையை தலையில் எழுந்தருள பண்ணி கொண்டு வந்தார். அப்போது லக்ஷ்மணன் பரதனுடைய தலையிலிருந்த பாதுகையை தன்னுடைய ஆதிசேஷன் அம்சமாயிருந்தும் சேவித்தார். இது என்ன ஆச்சரியம்! ஸ்ரீ ரங்கநாதனே தசரதனுக்கு பிள்ளையான ராமனாக இருந்து தன்னையே சேவித்துக் கொண்டாரே என்று குறிப்பிடுகின்றார். இப்படிப்பட்ட பாதுகையை பகவத் பக்தர்களும் மோட்சத்தை அடைந்தவர்களும் நித்திய சூரிகளும் சேவிப்பதாக சொல்லி இந்த பத்ததியை தலை கட்டுகிறார். சேஷ பத்ததிகி திரையோவிம்சி சிருஷ்டாம் பூமாவனந்தேன நித்யம் சேஷ சமாதினா அகம் சம்பாவயாமி த்வாம்
ஆத்மானம் இவ பாதுகே சிருஷ்டா பூமாவனந்தேன நித்யம் சேஷ சமாதினா அகம் சம்பாவயாமி த்வாம் ஆத்மானம் இவ பாதுகே பத்மாபோகாத் பாதுகே ரங்கபர்துஹோ பாதஸ்பர்ஷாத் போகமன்யம் பிரபித்சோஹோ சேஷத் ஐகாம் பூமிகாம் அப்ரவீத்வாம் ஆச்சார்யானாம் அக்ரணீயாமுனேயः சேஷத்வம் அம்ப யதி சம்சயதி பிரகாமம் त्वद्भूमिकां समतिगम्य भुजङ्गराजः त्वामेव भक्तिविनदैर्वहतां शिरोभिः काष्ठां गदं तदिह केशवपादरक्षे मा भूदियं मयि निषल्लपदस्य नित्यं विश्वम्भरस्य वहनाद्यदिदेदि मत्वा दस्ये बलाद्यधिकया मणिपादुके त्वं शेषात्मना वसुमतीं निजयैव मूर्त्या तत्तादृशा निजबलेन निरूढकीर्तिः शेषस्तवैव परिणामविशेष एषः रामेण सत्यवचसा यदनन्यवाह्याम् ஓடும் புரா வசுமதிம் பவதி நியுக்தா சேஷத்வசீமனியதாம் மணிபாதரக்ஷே त्वाम् आगमा कुलवधूम् इव बालपुत्राः तद्रूपभेदसहितस्य परस्य पुंसः पादोपधानसहिताम् उपधानयन्ति भरतशिरसि लग्ना पादुके दूरदस्वा स्वतनुमपि वन्दे लक्ष्मणशेषभूतः किमिदमिह विचित्रम् इत्ययुक्तशिशेवे दशरथतनयस्सन् रङ्गनाथस्वमेव भूयो भूयस्तिमितचलिते यस्य सङ्कल्पसिन्धौ ब्रह्मे सान प्रभृतय इमे बुद्बुदत्वं भजन्ति तस्यानादे युगपरिणतौ योगनिद्रानुरूपं क्रीडातल्पं किमपि तनुते पादुके भूमिकान्या अहीनात्मा रङ्गक्षितिरवणपादावळि सदा सदा मित्रं त्राणा प्रदित निज शत्रत्वविभवा अविद्यायामिन्या स्पृशसि पुनरेकाः पदवीं क्रतूनाम् आराध्या क्रतुरपि च सर्वस्त्वमसिनः बहुमुखभोगसमेतैः निर्मुक्ततया विशुद्धिमापन्नैः शेषात्मिका पदावणी ऋषेव्यसे शेषभूतैस्त्वम् बहुमुखभोगसमेतैः निर्मुक्ततया विशुद्धिमापन्नैः शेषात्मिका पदावणे निषेव्यसे शेषभूतैस्त्वम् इति श्रीरङ्गनाथपादुकासहस्रे शेषपत्ततिः त्रयोविंशी द्वन्द्वपत्ततिः चतुर्विंशी இந்த பத்ததியில் பாதுகைகள் எப்பொழுதும் பிரியாமல் இரண்டாகவே இருப்பதை பற்றி வர்ணிக்கின்றார். பாதுகையை சேவிக்கும் போது பிரணவத்தினுடைய ஆ உ என்ற இரண்டு எழுத்துக்கள் சேர்ந்து ஓ என்ற எழுத்து போல் உள்ளது. அந்த இரண்டையும் நம்புவதாக குறிப்பிடுகிறார். பெருமாளுக்கு அனந்தன் என்று பெயர், அதாவது அளவிட முடியாதவர் என்று சொல்லப்படுவர். அப்பேற்பட்ட பெருமாளுடைய அளவில்லாத திருவடி பாதுகைகளால் அளக்கப்பட்டிருக்கிறது என்று குறிப்பிடுகிறார். மேலும் ஓ என்ற எழுத்தானது அ உ என்ற இரண்டு எழுத்துக்களையும் விட்டு எப்படி பிரியாதோ, அ என்ற எழுத்துக்கு பொருளான பெருமாளும் ஊ என்ற எழுத்துக்கு பொருளான தாயாரும் எப்படி பிரிய மாட்டார்களோ அதுபோல இந்த பாதுகைகளும் பெருமாளின் திருவடியை விட்டு பிரிவதில்லை. நம் போன்ற ஜனங்களை பெருமாளும் தாயாரும் சேர்த்து காப்பது போல இந்த பாதுகைகள் உலகத்திற்கு க்ஷேமத்தை கொடுப்பதாக சாதிக்கின்றார். தயை, பொறுமை என்ற குணங்களே பாதுகையாக வடிவெடுத்து வந்துள்ளது போல் தோன்றுகிறது என்று குறிப்பிடுகின்றார். இப்பேற்பட்ட பாதுகைகள் நமக்கு இந்த லோகத்தில் குறைவில்லாத அளவற்ற உயர்ந்த சுகங்களையும்
மோட்ச சுகத்தையும் கொடுக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கின்றார். பாதுகைகள் இரட்டையாக இருப்பதை பார்த்தால் ஜனங்களுக்கு தெய்வத்தாலும் மனிதர்களாலும் வரும் ஆபத்தை போக்க வந்துள்ளதை போல் தோன்றுகிறது என்று குறிப்பிடுகின்றார். பாதுகையின் இரட்டையை பார்த்தால் தட்சிணாயன உத்தராயணங்களைப் போல் தோன்றுகிறது. அவைகள் உலகத்தின் இருளை போக்கி வெளிச்சத்தை கொடுப்பது போல் பாதுகைகளும் அஞ்ஞானத்தை போக்கி நல்ல அறிவை உண்டு பண்ணுவதாக குறிப்பிடுகிறார். மேலும் பாதுகைகளை பார்த்தால் ஒன்றை விட்டு ஒன்று பிரியாத வேதமும் ஸ்மிருதியும் போல உள்ளதாம். பெருமாள் பாதுகையை சாற்றிக் கொண்டு எழுந்துள்ளும் போது திருவடிகளை மாற்றி மாற்றி வைத்துக் கொள்கிறார். அதை பார்த்தால் இரண்டும் நான் தான் முன்னால் போய் ஜனங்களுக்கு காப்பாற்றுவேன் என்று சொல்வது போல் உள்ளதாம். இதை பார்க்கும்போது உலகத்தை காப்பாற்றுகின்ற தாயார் பெருமாள் போல் உள்ளதாம். உலகத்தில் யோகக்ஷேமம் என்று சொல்வார்கள். யோகம் என்றால் அபூர்வமான வஸ்து அகப்படுவது, க்ஷேமம் என்றால் அது குறைவில்லாமல் நிலைத்து நிற்பது. பாதுகையை பார்த்தால் இந்த இரண்டும் போல் தோன்றுகிறது. பாதுகைகள் பெருமாளின் திருவடியை கெட்டியாக பிடித்து கொண்டு தங்களை அடைந்தவர்களின் புண்ணிய பாபம் என்கின்ற இரண்டு விலங்கியை வெட்டி பெருமாளுடைய ஸ்தானமான வைகுண்டத்தை கொடுப்பதாக கூறி இந்த பத்ததியை நிறைவு செய்கிறார். துவந்த பத்ததிஹி சதுர்விம்சி பிரபத்யே பாதுகாரூபம் பிரணவஸ்ய கலாத்வயம் ஓதம் இதமிதம் யஸ்மின் அனந்தஸ்யாபி தத்பதம் பிரபத்யே பாதுகாரூபம் பிரணவஸ்ய கலாத்வயம் ஓதம் இதமிதம் யஸ்மின் அனந்தஸ்யாபி தத்பதம் மணிபாதுகயோ யுகம் முராரேஹே மம நித்யம் விததாது மங்களானி அதிகிருத்ய சராசரஸ்ய ரக்ஷாம் அனுகம்பா ஷமயோரிவாவதாரஹ சரணோ மணிபாதுகே முராரேஹே பிரணத்வான் பாலயிதும் பிரபத்யமானம் விபதாமிக தெய்வமானுஷீனாம் பிரதிகாரம் யுவயோதயம் பிரதீமஹ முரபின் மணிபாதுகே பவத்யோஹோ விஹிதோ நூனம் அசோ மிதோ விபாகக பஜதாம் அபரஸ்பர பிரியானாம் அவிரோதாய சுராசுரேஸ்வரானாம் அஹிதோன்மதனாய சம்ஸ்ரிதானாம் அலம் ஆலோகவசேன சப்ததோவா கரயோச்சரதாங்க பாஞ்சஜன்யோ மதுஹந்து பதயோச்ச பாதுகே யே அவதீரித சாது பத்ததீனாம் அலசானா மதுவைரி பாதுகே த்வே இதரேதர சாகசர்யமித்தம் பிரதிபன்னே இவ தெய்வ பௌருஷேனக பார்ஸ்வயோ சரசிஜா வசுந்தரே பாதயோஷ மணிபாதுகே யுவாம் சந்நிகர்ஷதன சேத் மதுத்விஷः கிம் கரிஷ்யதி கிருதாகசாம் கணக பாதுகே பவபய பிரதீபயோஹோ பாவயாமி யுவயா சமாகமம் சத்பயோ தனுஜவைரின பதே வித்யயோரிவ பராபராத்மனோஹோ ரங்கசீமணிரதாங்கலக்ஷ்மணः சிந்தயாமி தபனீய பாதுகே சாபதோஷ சமனாய தத்பதே சக்ரவாக மிதுனம் கிருதாஸ்பதம் மானயாமி ஜகதஸ்தமோபகே மாதவஸ்ய மணிபாதுகே யுவாம் தட்சிணோத்தரகதி கிரமோச்சிதே பத்ததி இவ மயூகமாலினः ரங்கநாத பதயோரலங்கிரியா ராஜதே கணக பாதுகாத்வயி சத்விபூதி யுகளீவ சாத்ருஷி சந்தத சமவிவாகமாசிதா சாக்ஷாத் பதம் மதுபித பிரதிபாதயன்யோ மானோபபத்தி நியதே மணிபாதுகே த்வே அந்யோன்யசங்கதிவசாத் உபபன்னச்சர்யாம் ஆக்யாம் ஸ்ருதி ஸ்மிருதிமயீம் அவதாரயாமி விஸ்வோபஹாரம் அதிகிருத்ய விகாரகாலேஷு அந்யோன்யத பிரதமமேவ பரிஸ்புரந்த்யோஹோ
दृष्टान्तयन्ति युवयोर्मणिपादरक्षे दिव्यं तदेव मिथुनं दिविषं निषेव्यम् द्वावेव यत्र चरणौ परमस्य पुंसः तत्र दितासितवदी मणिपादुके त्वं यत्रैव दर्शयति देवि सहस्रपात्वं तत्रापि नूनमसि दर्शित तावदात्मा पर्यायतो गतिवशात् मणिपादरक्षे पूर्वापरत्वनियमं यदि वर्तयन्त्यौ मन्ये युवा महति विष्णुपदे स्फुरन्त्यौ सन्ध्ये समस्तजगताम् अभिवन्दनीये अष्टादसञ्चरणयो निजसम्प्रयोहात् अम्लानतां चरणपङ्कजयो दिशन्त्यौ मान्ये युवां रघुपतेर्मणिपादरक्षे विद्ये बलाम् अधिबलां च विचिन्तयामि अन्तर्मोहा अविदितवताम् आत्मतत्त्वं यतावत् पद्यामित्तं परिचितवतां पादुके पापलोक्यां नित्यं भक्तेरनुगुणतया नादपादं भजन्त्यौ निष्ठे साक्षात् स्वयमिह युवा ज्ञानकर्मात्मिकेन न्यस्तं विष्णो परमिह महत् स्वेन भूम्ना वहन्त्योः आम्नायाख्या अविगतगतिं वर्तयन्त्यो निजाज्ञाम् आसन्नानां प्रणयपदवीम् आत्मना पूरयन्त्यो दैराज्यश्रीर्भवति जगताम् ऐक्यराज्ये भवत्योः अप्राप्तानाम् उपजनयत सम्पदां प्राप्तिमेवम् सम्प्राप्तानां स्वयमिह पुनः पालनार्थं यतेते साक्षारङ्गक्षिरिपदिपदं पादुके साधयन्त्यौ योहक्षेमौ सुचरितवशात् मूर्तिमन्तौ युवां नः युहळं तपनीयपादुके युवयोः मोचयति संश्रितानां पुण्यमयशृङ्खलायुहळं युहळं तपनीयपादुके युवयोः मोचयति संश्रितानां पुण्यमयशृङ्खलायुहळम् इति श्रीरङ्गनाथपादुकासहस्रे द्वन्द्वपत्तरिः चतुर्विंशी कवितार्किकसिंहाय कल्याणगुणशालिने श्रीमते वेङ्कटेशाय वेदान्तगुरवे नमः वादिद्विभशिलो भङ्गपञ्चाननपराक्रमः श्रीमान् वेङ्कटनाथार्यः शिरं विजयतां भुवि श्रीमते निगमान्तमहादेशिका